டாக்டர் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இதயத்தினுடைய இரத்த நாளங்கள்ல கொழுப்பு அடைக்கிறது. இதனால இதயம் செயலிழந்து போகக்கூடிய கண்டிஷன் இப்போல்லாம் ரொம்ப சின்ன வயதிலே நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட அந்த இரத்த குழாய்கள்ல மெயினா இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்கள்ல 70% அடைச்ச பிறகும் தான் நமக்கு அந்த சிம்டமே தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட நிறைய பேருக்கு அந்த இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிக்கும். ஆனால் நமக்கு எந்த அறிகுறியுமே தெரியாது. ஸோ உடல் சோர்வு இருக்கு. நடக்கும்போதே மூச்சு வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இல்ல கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை இருக்கு. இல்ல பிபி கண்ட்ரோல்ல இல்ல. கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமா இருக்கு. அதிகப்படியான மன அழுத்தத்தோட இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய இதயத்த பாதுகாக்கிறதுக்கு, முக்கியமா இதயத்தினுடைய இந்த இரத்த குழாய்கள்ல கொழுப்பு படியாம இருக்கிறதுக்கான உணவு முறைகளையும், வாழ்வியல் முறைகளையும் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான உணவு முறைகளையும், வாழ்வியல் முறைகளையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்கள். ஸோ இதில கொழுப்பு படிகிறது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஸோ நிறைய கொழுப்பான உணவுகள சாப்பிட்டா நம்மளுடைய இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியுது. ஸோ கொழுப்பான உணவுகள குறைச்சிட்டாலே நமக்கு நமக்கு இரத்த குழாய்களுக்குள்ள பாதிப்பு அடைப்பு வராது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா, நம்ம இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படிகிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்பு மட்டும் காரணம் இல்ல. அதுக்குள்ள ஒரு காயம் உருவானா தான் அங்க போய் கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். எதனால காயம் உருவாகுது? இரத்த குழாயோட உள்பகுதி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இத எண்டோதீலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க ஒரு காயம் உருவாகுது அப்படின்னா தான், அங்க போய் கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். எதனால காயம் உருவாகும்? கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை இருக்கு. இல்ல கட்டுப்பாடு இல்லாத பிபி இருக்கு. ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்மோக்கிங் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இல்ல அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கு. ஸோ இந்த காரணங்களால தான் முதல்ல அங்க ஒரு சின்ன சிராய்ப்பு காயம் உருவாகும். ஸோ காயம் உண்டானா நம்ம உடம்பு என்ன பண்ணும்? அந்த காயத்த சரி செய்யறதுக்கு அங்க நிறைய ரத்த வெள்ளை அணுக்கள கொண்டு வரும். ஸோ ரத்த வெள்ளை அணுக்கள் அங்கே நிறைய வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம ரத்தத்தில எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தொடர்ந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, ஸோ அது ஹை சுகர் கன்டென்ட் நம்ம தொடர்ந்து நம்மளோட பிளட்ல இருக்கும்போது ஆக்ஸிடைஸ் ஆயிடும். ஈஸியா போயி படியக்கூடிய தன்மை, ஒரு ஒட்டக்கூடிய ஒரு தன்மை அதற்கு வந்துரும். ஸோ அந்த மாரி ஆக்ஸிடைஸ் ஆன எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அந்த காயமான இரத்த குழாய் பகுதிக்குள்ள போய் சேரும் பொழுது, இன்னும் அங்க அடைப்பு உருவாகுது. ஸோ இந்த காயத்த சரி பண்றதுக்காக அங்க போகக்கூடிய டபிள்யூபிசின்னு சொல்லக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களும், ஆக்ஸிடைஸ் ஆன எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் தான் ஆக்சுவலா உங்களுக்கு இதயத்தில இரத்த குழாய்களுக்குள்ள அடைப்ப உண்டு பண்ணுது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. உங்களுடைய சுகர் கண்ட்ரோல்ல இல்ல, இல்ல ரொம்ப நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பீங்க அப்படின்னா, இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். அப்பதான் நம்ம ஹெச்எஸ்சிஆர்பி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் நம்ம எடுப்போம். அதனோட அளவு ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா, நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன் இருக்குங்கிறது அர்த்தம். அதே போல கொலஸ்ட்ராலோட லெவல், எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னாலும், உங்களுக்கு ஈஸியா அது படியக்கூடிய தன்மையா மாறும். ஸோ இந்த 2 டெஸ்ட்டும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இத குறைக்கக்கூடிய உணவுகள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியாம நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ முதல் உணவு என்ன அப்படின்னா, பூண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ பூண்ட எப்படி சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பூண்டு கொலஸ்ட்ரால குறைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அத எப்படி சாப்பிடணும்னா, அத நசுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வெளியில வச்சிடணும். அது கூட நம்ம தேன் சேர்த்தோ, இல்ல பால் சேர்த்து வேக வச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு 80 டிகிரிக்கு மேல இது அதிகமா ஹீட் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாரி நீங்க எடுத்துக்கலாம். இல்லன்னா பூண்டு டீ மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கொதிக்க தண்ணிய அப்படியே நீங்க ஒரு 80 டிகிரி செல்சியஸ் வர அளவுக்கு கொஞ்சம் அத அந்த டெம்பரேச்சர குறைச்சிட்டு, ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதில நசுக்குன பூண்ட போட்டுட்டு, கொஞ்சமா நீங்க தேன் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது, அதில இருக்கக்கூடிய அல்லிசின் ப்ராப்பரா ஆக்டிவேட் ஆகி, அது இரத்த குழாய்களுக்குள்ள இருக்கக்கூடிய காயத்தையும், எல்டிஎல் கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். 2வது மாதுளை.
டெய்லியும் ஒரு மாதுளை வந்து எடுத்துக்கும் பொழுது இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படிகிறது 30% வரைக்கும் வந்து குறையும். ஏன்னா இந்த மாதுளையில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்த குழாய்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிராய்ப்பு காயங்கள் வராமல் தடுக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது தான் முதல் கட்டமான ஒரு செயல்முறை. ஸோ அதை செய்கிறதுனால மாதுளை எடுக்கும்போது இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியாது. மூன்றாவதா அவகாடோ. இந்த அவகாடோல நல்ல கொழுப்பு வந்து இருக்குது. ஸோ நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு எல்லாமே தவறு கிடையாது. கெட்ட கொலஸ்ட்ராலான எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதே மாதிரி ட்ரைக்ளிசரைட்ஸ் இதுதான் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தது அப்படின்னா, அது உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால வெளியேத்தக்கூடிய ஒரு வேலைய வந்து செய்யும். இந்த அவகாடோல மோனோ அன்சாச்சுரேட் ஒலியிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் வந்து இருக்கு. ஸோ அத எடுத்துக்கிறதுனால உங்க உடம்புக்கு நல்ல கொலஸ்ட்ரால் வந்து கிடைக்கும். ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படிகிறதும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். 4வதா ஆழ்கடல்ல கிடைக்கக்கூடிய மீன் வகைகள அடிக்கடி எடுத்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியறது வந்து குறைக்கும். 5வதா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கரையக்கூடிய நார்ச்சத்துக்களான லிக்னைன்ஸ் வந்து இருக்குது. இதுவும் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும். இரத்த குழாய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிராய்ப்பு காயங்களும் வராமல் தடுக்கும். 6வதா பீட்ரூட் அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட் எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸை உங்கள் இரத்த குழாய்களுக்குள்ள அந்த விரிவடையக்கூடிய தன்மை வந்து அதிகப்படுத்தும். அதன் மூலமாகவும் கொழுப்பு படையிறதை வந்து உங்களுக்கு குறைக்கும். 7வதா அடிக்கடி தக்காளி வேக வச்சு வந்து எடுத்துக்கோங்க. அது தோல் நீக்கிட்டு, அந்த வெளிப்பகுதியில இருக்கக்கூடிய தோல் நீக்கிட்டு, அந்த உள்ள இருக்கக்கூடிய தக்காளி, அதாவது கம்ப்ளீட் தோல் கிடையாது. அந்த மேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அத மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, ஆனா அத நல்லா வேக வச்சுடுங்க. அந்த வேக வச்சா தோல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து உள்ள போயிடும். ஸோ அந்த தக்காளிய மசிச்சு நீங்க கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது, அதில இருக்கக்கூடிய லைகோபீன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது உங்களுடைய இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியறத வந்து குறைக்கும். இரத்த குழாய்களுடைய நெகிழ்வுத்தன்மையும் கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் பண்ணும். 8வதா ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கும்போது, அது உங்களுடைய சுகர வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயத்தில கொலஸ்ட்ராலோட அளவையும் வந்து கண்ட்ரோல் கொண்டு வரதுனால, இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படிகிறத வந்து குறைக்கும். 9வதாக ரெகுலரா லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ்ல வைட்டமின் சி வந்து அதிகமா வந்து இருக்கு. ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. அதே மாரி இது உங்களோட பிளட்டோட பிஹெச்ச வந்து சேஞ்ச் பண்ணும். அதே மாரி ரத்தத்தோட இந்த விஸ்காசிட்டி அது வந்து ரொம்ப ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில இருந்ததுனா தான் உங்களுக்கு அது படியக்கூடிய ஒரு நேச்சர்ல வந்து இருக்கும். ஸோ இந்த லெமன் வந்து எடுத்துக்கும் பொழுது, லெமன் ஜூஸா வந்து நம்ம உப்பு சேர்த்து வந்து எடுத்துக்கும்போது, ஸோ அது உங்களுடைய ரத்தத்தோட பிஹெச்ச சேஞ்ச் பண்றதுனால, ஈஸியா அது வந்து படியக்கூடிய தன்மை, இந்த ரத்த குழாய்களுக்குள்ள போய் கொழுப்பு படியக்கூடிய தன்மையும் வந்து அதற்கு குறைக்கும். ஸோ அடிக்கடி வந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 10வதா வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. வால்நட்ஸு அது கூட வந்து பாதாம் எடுத்துக்கும்போது, அதில இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இபிஏ, டிஹெச்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவும் இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியறத வந்து குறைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 10 விதமான உணவுகளையும் வந்து எடுத்துக்கோங்க. மூலிகைகள பொறுத்தவரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த 3 மூலிகைகளையும் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல நீங்க வெண்தாமரை வந்து சூர்ணமாக்கி வந்து எடுத்துக்கலாம். இல்ல வெண்தாமரை டீ மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் வந்து இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியறத வந்து குறைக்கும். இதயத்துக்கான அந்த தசைகள இதயத்துக்கான ஒரு டானிக் மாதிரி வந்து இது செயல்படும். 2வது தென்னம்பூ சூர்ணம். தென்னம்பூ வந்து கிடைச்சது அப்படின்னா, அத நல்லா வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நீங்க டீ மாதிரி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதயத்த பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. 3வதா மருதம்பட்டை. இந்த மருதம்பட்டை டீ எடுத்துக்கும் பொழுதும் அது இதயத்த வந்து பாதுகாக்கும். இந்த 3 மூலிகைகளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படிஞ்சு, அதனால தான் இதய செயல்பாடுகள் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு இதயத்தில அடைப்பு இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன இந்த உணவு வகைகளையும், இந்த மூலிகைகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது கூட ஹெர்த் வகையான கேப்சூல்ஸும் நீங்க எடுத்துக்கும்போது, ரத்த நாளங்கள்ல உண்டாகக்கூடிய கொழுப்பு படிதல குறைச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏன் அதிகமான மக்கள வந்து பாதிக்குது? அதற்கான 10 விதமான உணவுகளையும், 3 மூலிகைகள பத்தியும், ஹெல்த் கேர் கேப்சூல் பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ, அவங்களுக்கும் இத சொல்லுங்க. இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். ஸோ இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள பத்தியோ, நான் சொன்ன இந்த உணவு முறைகள பத்தியோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.